இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் கடைசியாக சந்திக்கிற ஒரு தருணம்னா அது மரணம் மட்டும்தான். இந்த மரணம் இயற்கையாவோ அப்படி இல்லைன்னா எதிர்பாராத விதமாக நடக்கும்போது அதோடைய வலிகளும் ஆழமும் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொண்டு இறந்து போகிறது தான். இப்படிப்பட்ட முடிவுகள் தவறான விஷயம் அப்படின்னு நமக்கு தோன்றினாலும் கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் அந்த பாதிக்கப்பட்டவர் எப்பேற்பட்ட வழிகளில் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ளவே முடியுது. நானுமே ரீசெண்டா அதுல் சுபாஷ் அப்படின்ற ஒருத்தருடைய கேஸை அப்படிதான் பார்த்தேன். அந்த ஹெட்லைனை மட்டும் சாதாரணமா பார்த்துட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனா உள்ள போய் நிறைய படிச்சு பார்க்கும்போது தான் அந்த மனுஷன் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத என்னால உணர்ந்து கொள்ளவே முடிஞ்சது. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு நிகழக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, தான் இருக்கும்போதே அவங்களுடைய பிள்ளைகளுடைய இறப்பை பார்க்குறத எந்த ஒரு அப்பா அம்மாவாலையுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை தான் அதுல் சுபாஷோடைய அப்பா அம்மா தற்போதைக்கு அனுபவிச்சுக்கிட்டு வராங்க. கடந்த வாரம் டிசம்பர் 8ஆம் தேதி 2024 வாக்கில் ஒரு NGO வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று 1:30 மணி வாக்கில் வந்திருக்கு. அந்த 1:30 மணிக்கு வந்த அந்த மெசேஜை அந்த குரூப்பில் இருந்த யாருமே பார்க்கல. மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு பிறகு தான் அந்த குரூப்பில் இருந்த எல்லாருமே அந்த மெசேஜை பார்த்துட்டு பயங்கரமாக வேதனைப்பட்டிருந்திருக்காங்க. அதில் அதுல் சுபாஷ் அப்படின்றவரும் அந்த குரூப்பில் இருக்காரு. அவர் தான் அந்த மெசேஜை போட்டிருக்காரு. அந்த மெசேஜில் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டதாகவும் அதற்குண்டான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 24 பக்கம் இருக்கிற ஒரு தற்கொலை கடிதத்தையும் அதில் எழுதியிருந்திருக்காரு. அதே சமயம் அவர் எதனால் இறந்து போற என்னென்ன காரணம் அப்படிங்கிற முதற்கொண்டு அதற்குண்டான வீடியோவையும் அந்த குரூப்பில் வெளியிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு மிரண்டு போன அந்த குரூப்பில் இருந்தவங்க உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. பட் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிவதற்கு முன்னாடியே சோசியல் மீடியாவிலையும் இந்த செய்தி வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம், இவர் ஏற்கனவே இந்த குரூப்பில் போடுவதற்கு முன்னாடியே சோசியல் மீடியாவிலையும் பகிர்ந்திருந்திருக்காரு. அது கூடவே எலான் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த போஸ்ட்ல டேக் பண்ணி கூட விட்டிருந்திருக்காரு. போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த தகவல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக அதுலோடைய வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்க அவர் தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து மிரண்டு போன போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு 24 பக்கம் இருக்கிற ஒரு கடிதத்தையும் மீட்டெடுக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே படித்து பார்க்கும்போது தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தது, சோசியல் மீடியாவில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய வருது. அடுத்த கட்டமாக சுபாஷோடைய அப்பாவுக்குமே இந்த தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் பிரஸ் மீட்டில் இது எல்லாத்தையுமே சொல்வதற்கு முன்னாடியே சோசியல் மீடியாவில் இந்த செய்தி ரொம்பவே வைரலாக போய்கிட்டே இருந்திருக்கு. யார் இந்த அதுல் சுபாஷ்? இந்த அதுல் சுபாஷ் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த 24 பக்கம் இருக்கிற கடிதத்தில் என்னென்னலாம் அவர் குறிப்பிட்டிருந்தாரு? எதனால 1:30 மணி நேரம் கிட்ட அவர் பேசி அந்த வீடியோவை அவர் வெளியிடணும்? அப்படி அந்த அளவுக்கு அவருக்கு என்னதான் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக சொல்ல போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இறந்து போன அதுல் சுபாஷுக்கு 34 வயதாகுது. இவருடைய சொந்த மாநிலம் பீகார் மாநிலம். இவர் பெங்களூரில் இருக்கிற ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய AI தொழில்நுட்ப வல்லுநராக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்டிங்கில் தான் ஒரு கம்பெனியில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் சரியாக 5 வருடத்திற்கு முன்னாடி 2019 வாக்கில் இந்த அதுல் சுபாஷோடைய குடும்பத்தார்கள் தங்களுடைய மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர நீண்ட நாட்களாக பார்த்து வராங்க. அப்படி இவங்க நீண்ட நாட்களை பார்த்துக்கிட்டு வந்ததுல மேட்ரிமோனி மூலமா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த நிகிதா அப்படின்ற ஒரு பெண்ணுடைய வரனையும் இவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு நிகிதாவுக்கும் இவருக்கும் நல்ல சிறப்பாக திருமணம்லாம் நடந்து முடிக்குது. அதன் பிறகு அடுத்த வருடமே இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மறுபக்கம் நிகிதாவை பற்றி சொல்லணும்னா அவங்களுமே ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் பெரிய போஸ்டிங்கில் தான் இருக்காங்க, நல்ல சம்பளத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் நிகிதா ரொம்பவே ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடியவங்க. இந்த நிகிதா அதுல் சுபாஷ் கிட்டே இருந்து நிறைய பணம்லாம் வாங்கி ஆடம்பரமாக செலவு பண்ணிக்கிறது, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சகல வசதிகளோட எல்லா பணத்தையுமே செலவழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுல் சுபாஷுக்கு
இது ஆரம்பத்தில் பெருசாக எதுவுமே தெரியல. ஆனால் நாட்கள் நகர நகர நம்ம இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு விஷயம் எல்லாமே இப்படி வீணா போயிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு கவலை அதுல் சுபாஷுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. ஆரம்பத்தில் புது கல்யாணம் அப்படிங்கிறதுனால அவருமே எதையுமே யோசிக்காம கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஆனால் அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போகும்போது தான் இது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஆடம்பரமாக செலவு பண்ணுறதை பற்றி தன்னுடைய மனைவி கூட டிஸ்கஸ் பண்ணுறாரு. இப்படி டிஸ்கஸ் பண்ணுறதன் மூலியமா இந்த கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டைகள் ஏற்படுது. என்னதான் இந்த கணவன் கஷ்டப்பட்டு இந்த காசெல்லாம் சம்பாதிச்சாலும் கூட அதை எதையுமே நிக்கிதா பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செலவு பண்ணிக்கிட்டு ஆடம்பரமாக இருக்கிறது, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காசை பொக்கிஷமாக வைத்து கொண்டு செலவுகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம்தான் அதுல் சுபாஷுக்கு சிலவித கோபத்தையே கிளப்பி இருந்திருக்கு. என்னதான் இந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த சண்டைகள்லாம் நீடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கொரோனா வந்த சமயத்தில் நிக்கிதா கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் தன்னுடைய மனைவி மேலே ரொம்பவே பாசமாக அவங்களுக்கு உண்டான சாப்பாடு, மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தேடி தேடி போய் வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அப்போ கூட இந்த நிக்கிதா அதை எதையுமே பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அதுல் சுபாஷ் கிட்ட முரண்டு பிடிச்சிக்கிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்படி பணத்தால் நிறைய பிரச்சனைகள் இந்த கணவன் மனைவிக்குள்ளே எழ ஆரம்பித்ததுனால தொடர்ந்து சண்டைகள் மறுபடியுமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி ஒரு நாள் இந்த சண்டை தீவிரமாக நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இந்த நிக்கிதா கோச்சுக்கிட்ட தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போது இந்த அதுல் சுபாஷ் என்ன நினச்சிருக்காருன்னா, இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணால் நமக்கு மேலும் மேலும் பிரச்சனை தான், அதனால் டிவோர்ஸ் பண்ணுறது தான் சரியான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முடிவை நிக்கிதா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலையில சுபாஷ் மேல 9 பொய்யான வழக்குகளை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஜான்பூர் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த நிக்கிதா இந்த பொய்யான வழக்குகளை பதிவு பண்றாங்க. இந்த நிக்கிதா சொன்ன விஷயங்கள்லாம் இந்த அதுல் சுபாஷ் கேட்டபோது தான் பயங்கரமாக வேதனைப்பட்டிருந்திருக்காரு. அப்படி அவங்களுடைய மனைவி என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா, இந்த அதுல் சுபாஷ் என்ன இயற்கைக்கு உடலுறவு வச்சுக்க சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்ன அடிக்கடி அடிக்கிறாரு, சித்திரவதை பண்றாரு, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாரு, என்னுடைய சம்பளம் முழுக்க என்கிட்ட தர சொல்லி துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு எதிராக வன்கொடுமை நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி அந்த ஜான்பூர் அப்படின்ற காவல் நிலையத்தில் வழக்கு பதிவுகள் எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வழக்கில் இவர் ஆஜராக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால நேரடியாக இவர் பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஜான்பூர் அப்படின்ற நீதிமன்றத்துக்கு போறாரு. அந்த சமயத்தில் என் மேலே இருக்கிற வழக்குகள் எல்லாமே போய் தான், எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் எதுவுமே கிடையாது, நான் இவங்களை அப்படிலாம் எந்தவித சித்திரவதைகளுமே பண்ணல அப்படின்னு தான் இந்த அதுல் சுபாஷ் சொல்றாரு. ஆனாலுமே இந்த சுபாஷ் தொடர்ந்து இந்த வழக்குக்காக 120 முறைக்கு மேல 2 வருடத்துல பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற அந்த ஜான்பூர் அப்படின்ற நகருக்கு போயிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் தங்கியிருக்கிற இந்த பெங்களூரில் இருந்து ஜான்பூர் அப்படின்ற அந்த இடம் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இவருக்கு எப்பெல்லாம் அந்த வாய்தா வருதோ அப்பெல்லாம் இந்த 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி திரும்ப மறுபடியும் 2000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மறுபடியும் பெங்களூருக்கு வரணும். இப்படியே அப் அண்ட் டவுன்னு பார்த்தா 4000 கிலோமீட்டர் கிட்ட வருது. 2 வருடத்தில் 120 முறைக்கு மேலே இந்த மனுஷன் போயிருக்காருன்னா 120 × 4000 போட்டால் கூட 4,80,000 கிலோமீட்டர் கிட்ட இவர் டிராவல் பண்ணி இந்த வழக்குக்காக வந்திருக்காரு. அதுவும் பொய்யான வழக்குக்காக போயிட்டு வந்திருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும், எத்தனை நாள் இவர் லீவு போட்டிருப்பாரு, எப்பேற்பட்ட மனநிலைக்கு இவர் போயிருப்பாரு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த அதுல் சுபாஷுக்கு இருக்கிற இன்னொரு கவலை என்னன்னா, இந்த நிக்கிதா அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அப்பா ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அதற்கு காரணம் கூட இவர் தாங்கிட்ட இந்த மாதிரி வன்கொடுமைகள்லாம் பண்றாரு, வரதட்சணை கேட்கிறாரு அப்படின்ற காரணத்தினால தான் என்னுடைய அப்பா இந்த விஷயங்கள்லாம் கேட்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை இந்த அதுல் சுபாஷ் மேல போட்டிருந்திருக்காங்க. ஒருத்தருடைய மரணம் தன்னால நிகழ்ந்தது அப்படிங்கிறதையும் இந்த அதுல் சுபாஷால ஏத்துக்க முடியல. இதை தவிர அந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதியுமே அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவர் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே காது கொடுத்து கேட்கறதாவே இல்லை. அதுல் சுபாஷும் நீதிமன்றத்தில், ஒருவேளை நான் நிக்கிதாவை அடிச்சிருந்தா உங்களுடைய உடம்புல காயங்கள்லாம் இருந்திருக்குமே சார், அப்படிப்பட்ட காயங்கள் எதுவுமே காணுமே, அதுவும் இல்லாமல் என்னுடைய சம்பளமே லட்சக்கணக்கில் இருக்கு, அப்படி இருந்துமே நான் ஏன் இவகிட்ட போயிட்டு வரதட்சணைலாம் கேட்க போறேன், அவ சொல்றது எல்லாமே பொய். அதே சமயம் நிக்கிதாவுடைய அப்பாவுக்கு 10 வருடங்கள சர்க்கரை நோயும் இதய கோளாறு நோயும் இருந்துச்சு. இதனால 10 வருடத்திற்கு மேல அவர் மெடிசன் எல்லாமே எடுத்துக்கிட்டு வராரு, அவர் என்னால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த நிக்கிதா பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது அனைத்துமே பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு இந்த அதுல் சுபாஷ் மறுபடியுமே நீதிமன்றத்தில் சொல்றாரு. ஆனா இது எல்லாத்தையுமே கேட்ட நீதிபதி அதுல் சுபாஷை பார்த்து நக்கலா சிரித்தபடி சில விஷயங்களை சொல்லி இருந்திருக்காரு.
இந்த ஒரு விஷயம் இவருக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்திருக்கு. மேற்கொண்டு நீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, என்னுடைய மகனை நிக்கிதா 2 வருடங்களா பார்க்க விட மாட்டாங்க, அப்படியே பார்க்க விடணும் அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு கொடுத்தாதான் என்னுடைய மகனை நான் பார்க்க விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் கோர்ட்ல உனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னா மாதம் மாதம் எனக்கு 40,000 ரூபாயும் அது மட்டும் இல்லாம ஜீவனாம்சமா 3 கோடி ரூபாய் கிட்ட நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்லாம் போட்டாங்க. இது எல்லாமே என்கிட்ட இருந்து பணம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட பொய்யான வழக்குகள் தான் அப்படின்னு தாம் பக்கம் இருக்கிற நியாயங்களை தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனாலுமே நீதிமன்றத்தில் அவர் சொல்ற விஷயங்கள் எதையுமே அவர் காது கொடுத்து கேட்கறதாவே இல்லை அந்த நீதிபதி. அதுல் சுபாஷும் என்னுடைய மகனுக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்கறதுல எனக்கு பெரிய மேட்டர் இல்லை, ஆனால் அந்த 3 கோடி ரூபாயுமே அவனுக்கு தான் போய் சேருமா அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகம். அவ்வளவு பணம் அவனுக்கு செலவாக வாய்ப்பே கிடையாது. மேற்கொண்டு அவனுடைய படிப்புக்கும் அந்த அளவுக்கு செலவு ஆகிடவே ஆகிடாது. இது தெரிந்துமே இவன் 3 கோடி ரூபாய் கேட்கிறான்னா கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் இந்த பணத்தை அவ செலவு பண்ணுவா அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் நிறைய ஆண்கள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிலாம் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட்ல நீதிபதி முன்னாடி சொல்லி இருந்திருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களால தான் ஆண்கள் நிறைய பேர் தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி வழக்குகளில் வந்து சிக்கிக்கிறாங்க. இதில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் அப்படின்ற மாதிரி நீதிபதி முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த சமயத்தில் இதை எல்லாமே கேட்ட இந்த சுபாஷோடைய மனைவி நிக்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீயுமே தற்கொலை பண்ணி சாக வேண்டியதானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்ட நீதிபதியும் சிரித்தபடி, ஏமா நீ வர இந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இது பொய்யெல்லாம் கிடையாது, இந்த விஷயத்தை சுபாஷ் அவருடைய லெட்டர்லேயே நோட் பண்ணியிருந்திருக்காரு. இதை விட இன்னொரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிக்கிதாவுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ இறந்து போயிட்டீன்னா உன்னுடைய அப்பா அம்மாவும் உன்னுடைய துக்கத்தில் இறந்து போயிடுவாங்க, அதன் பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே உன்னுடைய மகனுக்கு தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இது எல்லாமே கேட்டு அந்த மனுஷன் ரொம்பவே அந்த இடத்துல நொந்து போறாரு. நீதிபதியுமே இந்த வழக்கு உனக்கு சாதகமாக வரணும்னா நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயமும் இந்த அதுல் சுபாஷோடைய மனதுக்குள்ள ஆழமான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்திருக்கு. ஒரு தப்புமே பண்ணாத தான் மேல தன்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு பொய்யான வழக்கு போட்டிருக்கா. அதை எதையுமே சரிவர இந்த நீதிபதி விசாரிக்காம தனக்கு ஆதரவான எந்த ஒரு சாட்சியங்களுமே நியாயங்களுமே அவர் சரியா விசாரிக்கல. மேற்கொண்டு தன்னை இப்படிலாம் அலைய வைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு அந்த மனுஷன் ரொம்பவே நொந்து போயிருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைத்து அதுல் சுபாஷ் நீண்ட நேரமா அழுது இருந்திருக்காரு. ஒரு ஆண் சாதாரணமா எந்த விஷயத்துக்காகவும் அழுக மாட்டான், ஆனா இந்த அளவுக்கு மன உளைச்சல் அடைந்ததுக்கு பிறகுதான் அதுல் சுபாஷ் பயங்கரமா வேதனைப்பட்டு அழுது இருந்திருக்காரு. தான் அவங்க சொன்ன மாதிரியே அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டா இந்த வழக்குல அவங்களால ஜெயிக்கவும் முடியாது, தான் கிட்ட இருந்து எந்த ஒரு பணத்தையுமே அவங்களால வாங்க முடியாது, தன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் அவங்களால எந்தவித தொந்தரவும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு தவறான முடிவை இந்த அதுல் சுபாஷ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்திருந்திருக்காரு. தான் இறந்து போகலாம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு அதுல் சுபாஷ் அந்த லெட்டரில் நிறைய விஷயங்களை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன நடந்துச்சு, அவங்களுடைய மனைவி என்னென்ன சித்திரவதைகள்லாம் பண்ணாங்க, அந்த நீதிபதி என்னென்ன சொன்னார், எதனால் சிரிச்சாரு, 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவர் எழுதியிருந்திருக்காரு. மேற்கொண்டு தான் இறந்ததுக்கு பிறகு இந்த வழக்கு கர்நாடகா மாநிலத்தில் தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அவர் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறாருன்னா, ரீசெண்டாக ஒரு பெண் நீதிபதி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண ஒரு பெண் கிட்ட பேசுகிற மாதிரியான வீடியோவை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அதுல விவாகரத்துக்காக வந்த அந்த பெண் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, எனக்கு ஜீவனாம்சமா மாதந்தோறும் 6,16,300 ரூபாய் என்னுடைய கணவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த பெண் கேட்டிருப்பாங்க. இதை பார்த்ததுமே மிரண்டு போன அந்த பெண் நீதிபதியான லலிதா அப்படின்றவங்க, உனக்கு இவ்வளவு பணம் எதற்காக தேவைப்படுது, நீ அப்படி என்ன செலவு பண்ண போற, அப்படி உனக்கு 6 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் வேணும்னா நீ வேலைக்கு போய் சம்பாரி, எதுக்காக நீ அடுத்தவருடைய உழைப்புல வாழணும் அப்படின்ற மாதிரி பேசி அந்த வழக்கை முடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ எல்லா சோசியல் மீடியாவிலுமே பயங்கரமா வைரலா பேசப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை கூட அதுல் சுபாஷ் எடுத்து சொல்லி, எனக்கு கர்நாடக மாநிலத்தில் இந்த வழக்கு நடந்தா மட்டும்தான், அதுவும் லலிதா அப்படின்ற அந்த பெண் நீதிபதி விசாரிச்சா மட்டும்தான் எனக்கான நீதியே கிடைக்கும், என்னுடைய மகனையும் மீட்டு என்னுடைய அப்பா அம்மா கிட்டே கொடுக்கணும், என்னை பாதிப்புக்கு உள்ளாக்கின அனைவருமே தண்டிக்கப்படணும். மேற்கொண்டு தன்னுடைய மகன் வளர்ந்ததுக்கு பிறகுதான் தன்னுடைய அம்மா எப்பேற்பட்ட ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுப்பான். தன்னுடைய மகன் அவகிட்ட வளர்ந்தா அவ்வளோ மாதிரியான குணங்கள் தான் வரும், அதனால தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல தெள்ள தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருந்தா எந்த மாதிரியான விஷயங்களை எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க.
தான் இறந்ததுக்கு பிறகு தன்னை எரித்ததுக்கு பிறகு தனக்கான நீதி கிடைச்சா மட்டும் கங்கை ஆத்துல போயிட்டு என்னுடைய சாம்பலை கரைங்க, அப்படி இல்லைன்னா இதே நீதிமன்றத்தில் இருக்கிற சாக்கடையில கொண்டே கொட்டுங்க. அதே சமயம் தன்னுடைய மகனுக்குமே ஒரு லெட்டர் எழுதி இருந்திருக்காரு. அந்த லெட்டரை அவர் 2038 தான் திறந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் எழுதி வச்சிருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் படிச்சு பார்க்கும்போதே அவங்களுடைய கண்களுமே பயங்கரமாக கலங்கி இருந்திருக்கு. இது கூடவே தன்னுடைய மனைவிக்கு எதிராகவும் அந்த நீதிபதிக்கு எதிராகவும் குடியரசுத் தலைவருக்குமே ஒரு கடிதத்தை அவர் எழுதி அனுப்பி விட்டிருந்திருக்காரு. மேற்கொண்டு நீதித்துறை சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீதித்துறையை பற்றி எழுதியிருந்து அதில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் எழுதியிருக்காரு. அதில் ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிராக ஆண்கள் நிறைய வன்கொடுமைகள்லாம் பண்ணாங்க தான், அதனால பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய சட்டங்கள் வரைமுறைகள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இப்போதைக்கு சில பெண்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இதனால என்ன மாதிரி நிறைய ஆண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, இப்படிப்பட்ட தற்கொலை முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான வரம்பு முறைகளை இப்போதைக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரியும் எழுதியிருந்திருக்காரு. மேற்கொண்டு 2021 அடிப்படையில் 4% ஆண்கள் இந்த மாதிரியான வழக்குகளில் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதை விட வேதனையான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, நான் உயிரோட இருந்தால் கண்டிப்பாக இந்த வழக்கில் எனக்கான நீதி கிடைக்காது, நான் இறந்து போனால் மட்டும்தான் எனக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த 24 பக்கம் உள்ள கடிதம் 1.5 மணி நேரம் கிட்ட பேசின வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு NGO வாட்ஸ்அப் குரூப் மற்றும் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பகிர்ந்து இருந்திருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டேக் பண்ணிலாம் விட்டுருந்திருக்காரு. இறந்து போன அதுல் சுபாஷுக்கு பிகாஸ் குமார் அப்படின்ற ஒரு அண்ணன் இருக்காரு. இந்த அண்ணன் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய தம்பியோடைய இறப்புக்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு அதுல் சுபாஷோடைய மனைவியான நிகிதாவுடைய அம்மா, அண்ணன், மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேருக்கும் எதிராக சில வழக்கு பதிவுகள்லாம் பண்ணியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகளும் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போயிட்டு டிசம்பர் 14ஆம் தேதி இந்த 4 பேருமே கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணியிருந்திருக்காங்க. நீதிமன்றமும் இவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 14 நாட்கள் கிட்ட அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இப்போ இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நிகிதா தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். இந்த விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்படுறதுனால மென்டோ அப்படின்ற ஹேஷ்டேக் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, அவர்கள் எல்லாருமே மீட்டெடுக்கப்படணும், இந்த மாதிரியான ஒரு முடிவை யாருமே எடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பல பேர் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க. மேற்கொண்டு நிகிதா அப்படின்ற அந்த ராட்சசி தான் இந்த அதுல் சுபாஷை கொண்டு இருக்கா, அதனால அவளுக்கு சீக்கிரமாகவே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும் இந்த நிகிதா வேலை பார்க்குற கம்பெனியோடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் போயிட்டு நிகிதாவை வேலையை விட்டே தூக்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் தங்களுடைய கமெண்ட்ஸ் மூலியமா ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால நிகிதா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத 2வது வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வழக்குக்காக சில போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவே சின்சியராக பாடுபட்டு இந்த 4 பேருமே போயிட்டு கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் தங்களுடைய பாராட்டுகள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு தங்களுடைய பேரப்பிள்ளையை நாங்கள் இன்னமுமே பார்க்கல, அந்த பேரப்பிள்ளை உயிரோட இருக்கானா, அப்படி இல்லைன்னா இவர்களே கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் அதுல் சுபாஷோடைய அப்பா அம்மாவுக்கு எழுந்திருந்திருக்கு. இதனால அந்த வழக்கையுமே விசாரணை பண்ண சொல்லி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை தற்போதைக்கு கொடுத்துருந்துருக்காங்க. அதுல் சுபாஷை இந்த விஷயம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்க. இயற்கைக்கு மாறான ஒரு தனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பொய்யான குற்றத்தை சுமத்தும் போது ஒரு ஆணா அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. மேற்கொண்டு 2 வருடத்தில் 120 முறை இந்த பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டே வராரு. எத்தனை முறை அவர் டிராவல் பண்ணி போயிட்டு வரணும், அதுக்குண்டான செலவுகள் என்ன, அதுக்குண்டான உடல் அலைச்சல் என்ன, மன உளைச்சல் என்ன, அவர் எத்தனை நாள் லீவ் போட்டிருப்பாரு, இதனால அவருடைய கம்பெனியிலும் அவருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. பட் என்னதான் இந்த மாதிரியான மன உளைச்சல்கள்லாம் ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையை நம்ம தைரியமா கையாண்டா மட்டும்தான் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்காம அதுல இருந்து மீண்டு வர முடியும். இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தாலும் கூட இந்த மாதிரி எந்த விதத்திலையும் தவறான முடிவை நீங்கள் எடுத்துடவே கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய உறவினர்களோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ, அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியாவில் கூட உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கூட முகம் தெரியாத ஒருத்தர் கூட உங்ககிட்ட வந்து பேசி ஆறுதல் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது யாருமே இப்படிப்பட்ட ஒரு தவறான எடுத்துடவே கூடாது. என்னையை பொறுத்த வரைக்கும் அதுல் சுபாஷ் எடுத்த ஒரு முடிவு தவறான முடிவு தான். ஆனால் இந்த அதுல் சுபாஷ் எடுத்த ஒரு முக்கியமான தவறை நான் பார்க்குறது என்னன்னா, அவர் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி எதையுமே தெரிவிக்கல. தன்னுடைய அண்ணன் கிட்டே இருக்கட்டும், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத வெளியில காட்டிக்கவே இல்லை. இவர் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவை எடுக்கும்போது தான் இந்த விஷயம் எல்லாமே வெளி உலகத்துக்கே, அந்த குடும்பத்தார்களுக்கே தெரிய வருது.
உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி கஷ்டமான தருணங்கள்லாம் வந்தாலும் கூட இதை பற்றி நம்ம வெளியில் யாருக்கிட்டையாவது சொன்னால் நம்மளை பற்றி ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு கூச்ச சுபாவம்லாம் படாமல் தனக்கு நடக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஆறுதல் தேடிக்கிறது கூட ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த அதுல் சுபாஷோடைய வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அவர் எடுத்த இந்த முடிவு தவறான முடிவா என்ன முடிவு அப்படிங்கிறதையும், நிக்கிதாவுடைய தரப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிக்கிதாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.